அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நாம் இந்த சீரீஸில் வேதகன், போதகன், காரகன், பாசகனை பற்றிய தரக்கூடிய பலன்கள், விளைவுகள், அதுக்கான பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். கோச்சாரத்தில் ராகு பகவான் சூரியனோட சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கிருத்திகை நட்சத்திரத்திலையோ, உத்திரத்திலையோ, உத்திராடத்திலையோ போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த நட்சத்திர உணவை சாப்பிடாமல் அந்த நட்சத்திர உணவை தானம் கொடுக்கணும். டீஆக்டிவேஷன் பண்ணணும். இப்போ கிருத்திகையில் போனால் பேரிச்சம்பழம் தானம் பண்ணுங்கள். உத்திரத்தில் போகும்பொழுது நீங்கள் மாதுளம்பழம் தானம் பண்ணணும். உத்திராடத்தில் போகும்போது கொழுக்கட்டை தானம் பண்ணணும். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு சூரியன் சாரத்தில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தால் அதனுடைய தாக்கத்துலேருந்து நம்ம வெளியில் வரலாம். ஸோ ராகுவுக்கு வேதகன் பார்த்திங்கன்னா சூரியன். அப்போ இந்த மாதிரி புதுவிதமான தகவல்களுடன் உங்களுக்கு நான் வகுப்பில் நிறையா கண்டென்ட் கொடுக்க போகிறேன். வகுப்புக்கான முழுமையான பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து வேதகன் சம்மந்தமாக, காரகன் சம்மந்தமாக என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.